ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ என்ற பாடலை இயற்றியவர். ஸோ நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ அப்படின்ற பாடலை இயற்றுறது நா. பிச்சமூர்த்தி. உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்துக்கும் முதல்வனாக விளங்குவது ஞாயிறு சூரியன். ஸோ உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்துக்கும் முதல்வனாக விளங்குவது ஞாயிறு. நா. பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் நா. வேங்கட மகாலிங்கம். ஸோ நா. பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நா. வேங்கட மகாலிங்கம். நா. பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம். ஸோ நா. பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம். நா. பிச்சமூர்த்தியின் காலம் 15/8/1900 4/12/1976. ஸோ நா. பிச்சமூர்த்தியோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 15/8/1900 4/12/1976 வரைக்கும். நா. பிச்சமூர்த்தி அவரோட தொழில் என்ன அப்படின்னா 1924 1938 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றிருக்காரு. ஸோ 38 54 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலில் நிர்வாக அலுவலராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ 1924 38 வரைக்கும் வழக்கறிஞராகவும் 38 54 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் நிர்வாக அலுவலராக வேலை பார்த்துருக்காரு. நா. பிச்சமூர்த்தி எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள். ஸோ இதெல்லாமே அவர் எழுதிய நூல்கள். யாருடைய கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்தன? நா. பிச்சமூர்த்தி. ஸோ யாரோட கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டில் இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்துச்சு அப்படின்னா நா. பிச்சமூர்த்தியோட கவிதைகள் தான். யாருக்கு பின் கவிதை மரபில் நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள் திருப்பம் விளைவிச்சன அப்படின்னா பாரதியாருக்கு பின். ஸோ பாரதிக்கு அப்புறமா அந்த கவிதை மரபில் நா. பிச்சமூர்த்தியோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள் டேஷில் உள்ள கவிதைகளில் எண்ணிக்கை. நா. பிச்சமூர்த்தியோட கவிதைகள் டேஷில் உள்ள கவிதைகளின் எண்ணிக்கை அப்படின்னா 83. சொல்பொருள்: திரு செல்வம், நிவேதனம், படையலமுது, கனகம் பொன், புறவி குதிரை, கோ அரசன், கடுகி விரைந்து. உழவன் சிறப்பு: மேழி பிடிக்கும் கை வேல்வேந்தரை நோக்கும் கை, ஆழி திரித்தே அருளும் கை என தொடங்கக்கூடிய பாடலை பாடியவர். ஸோ மேழி பிடிக்கும் கை வேல்வேந்தரே நோக்கும் கை, ஆழி திருத்தே அருளும் கை என தொடங்கக்கூடிய பாடலை பாடினது யார் அப்படின்னா கம்பர். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர், மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். ஸோ கம்பரை ஆதரித்த வள்ளல் பார்த்தீங்க அப்படின்னா சடையப்ப வள்ளல். கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஸோ கம்பரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. கம்பர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏரெழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். ஸோ கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏரெழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் இது எல்லாமே கம்பர் இயற்றிய நூல்கள். கம்பரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவர், கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடம். அது எல்லாமே கம்பனுடைய பெயர்கள்.